ஹாய் மச்சி. நம்ம லைஃப்பில் நம்ம சில பேரை சந்தித்தோடனே நம்ம நினைப்போம், என்னடா இவங்க வந்தாலே அந்த ரூம் கலகலன்னு இருக்குது, அவங்கள சுற்றி இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அவங்க பேசினாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் மாதிரி நம்மளும் மாற முடியுமா, மாறினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக யோசிச்சிருப்போம். இது மாதிரி நபர்கள் சில பர்சனாலிட்டிஸ் அவங்ககிட்ட இருக்கும். அந்த பர்சனாலிட்டிஸை நீங்கள் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா நீங்களுமே அது மாதிரி அட்ராக்டிவாக இருப்பீங்க. பெண்களும் உங்களை விரும்புவாங்க, ஆண்களும் உங்களை விரும்புவாங்க. ஒரு க்ரௌட் உங்களை சுற்றி இருக்கணும்னு நினைக்கும். நீங்கள் ஒரு ரூம்குள்ளே என்ட்ரானாலே அந்த ரூம் அப்படியே பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும். செம்ம ஃபன்னாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட கேரக்டர்ஸை மாற்றணும் அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கோங்க. விஷயம் நம்பர் 1, இது மாதிரி ஆட்கள் எப்பயுமே பேரை யூஸ் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க. ஏன்னா யாருமே பேரை யூஸ் பண்ணுறதே கிடையாது, பார்த்துக்கோங்க. இப்போ நான் எப்பயுமே ஒரு பேரை யூஸ் பண்ணி தான் ஒரு நபரை கூப்பிடுவேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் பேரை கூப்பிட்டு 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 அதை ஓவராக இது பண்ணிட மாட்டேன். ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு அவங்க பேரை இன்னொருத்தவங்க மூலியமாக கேட்கும் போது அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஒருத்தவங்க பேரை யூஸ் பண்ணுறது சூப்பரான ஒரு விஷயம், பார்த்துக்கோங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரைச்ச மாவையே திருப்பி அரைக்கவே கூடாது. இந்த சார்மிங்கான பர்சன்ஸ் எப்பயுமே ஒரே டாபிக் பேச மாட்டாங்க. சில பேர் இருப்பாங்க, பேசினதே திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது மாதிரி ஆட்கள் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் டைவர்சிஃபைடாக இருக்கும். புதுசு புதுசாக ஏதோச்சும் ஒன்று படிச்சுக்கிட்டு புதுசாக அவங்க நாலேஜை அப்படியே அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நேரம் ஒரு டாப்பிக்கில் பேசுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாபிக் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க நாலேஜ் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு பேசுகிறது அப்படின்றது செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு கவலையே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக வியப்பாகவும் இருக்கும், பாடுறா இவ்வளோ நாலேஜபுளாக இருக்காங்கன்னு. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிசனிங். கவனிக்கிறது அப்படின்றது ஒரு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்திலே நம்ம விஜய் சொல்லியிருப்பார் தெரியுமா, மாஸ்டர் படத்தில், கவனிக்கிறீங்களா இல்லை கேட்குறீங்களா அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். இப்போ ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் உங்கள் கவனத்தை கொடுத்தாலே அந்த இடத்துல செம்ம அட்ராக்டிவ் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்படியே அவங்க சொல்லும் போது அப்படியே அவங்கள பார்த்து கண்ணை பார்த்து ஒரு அன்பான ஒரு பார்வையோட பார்த்து தலையை ஆட்டிக்கிட்டு, ஓ அப்படியா, இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவனிச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல அவங்க கதை சொல்லும் போது அவங்கள நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்லேயே அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க, எங்கள் வாழ்க்கையிலையும் வேணாம். அவங்களுக்கு தேவை கவனிக்கணும். நீங்கள் கவனித்தாலே அந்த இடத்துல நீங்கள் செம்ம அட்ராக்டிவ் ஆயிடுவீங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவனிக்கிறதுல ஒரு ரேஷியோன்னு வச்சுக்கலாம். 75% நீங்கள் தெளிவாக பொறுமையாக கவனிக்கிறது, 25% தான் நீங்கள் பேசுகிறது. அதுக்கடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஜிம் கேரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாஸ்க் படத்தில் நடித்தவர். அவரே சொல்லியிருக்காரு, என்னை எப்போ மக்கள் விரும்ப ஆரம்பித்தாங்கன்னா அவரை காமெடியாக யூஸ் பண்ணிக்கிட்டார், அவரையே அவர் கிண்டல் பண்ணிக்கிட்டார். அந்த நேரத்தில் தான் மக்கள் அவரை அட்ராக்டிவாக பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை கைஸ், இன்னொருத்தவங்களை கிண்டல் பண்ணி அவங்கள டீஸ் பண்ணி ஒரு ஃபன் கொண்டு வர்றது பெரிய விஷயமே கிடையாது, பார்த்துக்கோங்க. எதை வேணாலும் கிண்டல் பண்ணிடலாம். ஆனால் உங்களை யூஸ் பண்ணியே நீங்கள் இன்னொருத்தவங்களை சிரிக்க வைக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லணும். இன்ஃபேக்ட் என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஃபன்னை நான் சொல்லுவேன். நான் இது ஒரு பெரிய அசிங்கமே கிடையாது. எனக்கு ஒருத்தர் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி 6 மணிக்கு ட்ரெயினுன்னாங்க. நான் போய் ஸ்டேஷனில் போய் நின்ட்டேன். என்ன அங்கிள், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, ட்ரெயினே காணும், 6 மணி 6:30 ஆயிடுச்சு. டேய் அது காலையில் 6 மணிடா, நீ சாயங்காலம் போய் நிற்கிறியே. ஸோ இது மாதிரி ஃபன். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் ஷேர் பண்ணுறது. நீங்கள் ஒரு நபர் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த நபர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, ஏய் நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், யார்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னா, இதில் என்ன ஒரு அர்த்தம் இருக்குன்னா, நான் உன்னை நம்புகிறேன், இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்கிறேன் அப்படின்ற போது அந்த நபரை நீங்கள் ஸ்பெஷலாக ஆக்கிடுறீங்க. ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிடுறாங்க. ஏதோச்சும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சீக்ரெட்டை நீங்கள் சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட சொன்ன சீக்ரெட்டை உங்கள் சீக்ரெட்டுன்னு சொல்லி அப்படி சொல்லாதீங்க, ரொம்பவே பேட் ஆயிரும். ஓகே கைஸ், இப்போ நான் சொன்ன இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, நீங்கள் பில்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சார்மிங் பர்சனாக, அந்த அட்ராக்டிவ் பர்சனாக யாருமே உங்கள் கூட இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. இதை ஓவர் நைட் நீங்கள் பண்ணிட முடியாது. இது இட் டேக்ஸ் டைம்.
கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து இதெல்லாம் முயற்சி பண்ணி ஒழுங்காக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களையுமே வந்து ஒரு இர்ரெசிஸ்டபிள் பர்சனாக பார்ப்பாங்க. யாருமே உங்கள் கூட இருக்கணும், உங்கள் கூட பேசணும், உங்கள் கூட பழகணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வரும், ஒரு தாட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.